அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஏன்னா இது போன்ற ஜாப்ஸு இது மட்டும் கிடையாதுங்க. பேங்கிங் ஜாப்பு, ரயில்வே ஜாப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, டிஎன்பிசி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு, கோச்சிங்கு, இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்களும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாயின் பண்ணி நீங்களும் ஜாப் வாங்கணும்னு நினச்சிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் உங்களுக்கு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இதில் நிறையா போஸ்டிங் இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சம்பளம் மினிமம் பார்த்திங்கன்னா 34,500லேருந்து 78,000 79,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ஸ்டார்டிங்லேயே. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 78,000 போது ப்ளஸ் அது இல்லாத அலவன்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. இந்த ஜாப் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்களா உங்களுடைய ஃபேமிலியாக பார்த்திங்கன்னா லைஃப் செட்டில்னு சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு டிகிரி மட்டும் படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 19/5/2025 நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் டிகிரி கேட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி டிகிரின்னு பார்க்கலாம். அதேமாதிரி ஏஜ் லிமிட்லாம் என்னென்ன அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் இருக்குதா இல்லையா, வேறு என்னென்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்னு இருக்குது. இதை நம்ம ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இவங்க பார்த்திங்கன்னா 16/4/2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி, நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் குரூப் ஏல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைப்ரரியன் கேட்குறாங்க, சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெபியூட்டி ரிஜிஸ்ட்ரு, டெக்னிக்கல் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரு, இவங்களாம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைப்ரரியனுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 50 சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா AL 14 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ வேகன்சின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். சிபி செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒரு வேகன்சி, அதே மாதிரி டெபியூட்டி ரிஜிஸ்டர் 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேகன்சி, அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. குரூப் பியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்டட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி, அதே மாதிரி ஜூனியர் சூப்பரண்டட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 23 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 19/4/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி 19/5/2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் 19/5/2025 நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ படித்து பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதான் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 500 ரூபா பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா SC ST BWD உமன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு BC MBC இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 500 ரூபாய் பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபுள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பே பண்ணுறீங்களா ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா கிடையாது. நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாம் தான் எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்த்திங்கன்னா போஸ்ட் வைஸ் பார்க்கலாம். அந்த போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைப்ரரியனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு AL 14 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சம்பளம் மென்ஷன் பண்ண கிடையாது, லெவல் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் படிச்சிருக்குன்னா
வித் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியன் சயின்ஸு அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா டாக்குமெண்டேஷனில் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 55% ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட்டு 15 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டெபியூட்டி லைப்ரரியனாக இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் 10 வருஷம் லைப்ரரி அசிஸ்டண்ட்டாக இருந்தால் கூட எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. இந்த ஒரு வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 12 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பே லெவல் 12 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 78,000 கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும், 55% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து டெபியூட்டி ரிஜிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் 78,000 மேலே சம்பளம் கொடுத்துருக்காங்க, பே லெவல் 12 சொல்லி. இது 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாஸ்டர் டிகிரி நீங்களும் 55% ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 55% ஆஃப் மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது, பே லெவல் 10 சொல்லி கொடுத்துறாங்க. இதுக்கு 56,000 ரூபா சேலரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ்லாம் இருக்குது. மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 55% நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு, ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் ஆகுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இது பே லெவல் 6ன்னு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் 6ல் உங்களுக்கு 35,400 ரூபா சம்பளம் இருக்கும். இதுக்கு பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயோ டெக்னாலஜியில் 4 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். அதேமாதிரி அட்லீஸ்ட் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பயாலஜி, லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 60% ஆஃப் மார்க்கோட படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் சூப்பரண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேகன்சி இருக்குது. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,400. பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா கம்யூனிட்டி இன்க்ளூடிங் காமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துறாங்க. நீங்கள் 60% ஆஃப் மார்க் எடுத்து ப்ளஸ் அதோட 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் எலிஜிபிள். ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்சி இருக்குது. இந்த 10 வேகன்சிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாவே போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை கம்யூனிட்டி இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 60% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்திருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 3ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏழாவதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கம்மி. மீதியை வந்து பார்த்திங்கன்னா 78,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் 3, பே லெவல் 6, பே லெவல் 10 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் எவ்வளோங்கிறது அதிலே வந்துடும். ப்ளஸ் அது இல்லாத உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இணைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா போனீங்களா கண்டிப்பாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரியில் நீங்கள் ஜாப் கிடைக்கும். உங்களுடைய ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் செட்டில் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.